ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட்டாக அவங்க வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டா, ஹோட்டலில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால் கொஞ்சம் போலீஸ் கேஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து வீடியோ போட முடியல. ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அப்டேட்டு பாருங்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்டேட் என்னென்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. அப்டேட்டை பற்றி நானும் இது வரைக்கும் விசாரிக்கலை. ஸோ இருந்துமே வந்து ஒரு கரண்டில் ஒரு அப்டேட் கிடச்சிருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட் அப்டேட் கொடுத்துருந்தேன்னா, ஏப்ரல் மந்தில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எதுவும் அடிப்படையில் அப்படின்ட்டு பார்த்தா, டிஆர்பியில் வந்து ஃபோன் ரெக்கார்டில் நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ ஏப்ரல்னு சொன்னிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஏப்ரலில் தான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபைனலாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து உங்களுக்கு எல்லாமே விரிவான செய்தியாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டசபை முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் 30க்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏப்ரல் முடிஞ்சோ அல்லது ஏப்ரல் லாஸ்ட் வீக்கோ உங்களுக்கு சட்டசபை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள், ஏப்ரல் உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி 20 தாண்டிடுச்சு. உங்களுக்கு இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ இன்னும் 10 டேஸ் கூட இருக்குது. ஆனால் பாருங்கள், சிலர் சொல்கிறாங்க, சரி டிஆர்பியில் சொல்கிறாங்களே, ஈரோட்டில் கூட சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ மே 1 வீக் மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அது எந்த அடிப்படையில் உண்மைன்னு தெரியல. ஒவ்வொரு டிஆர்பி ஒரு தகவல் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டிஆர்பி தகவலை தான் முழுமையாக நம்ப வேணால் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு திரும்ப. சரி, நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன அப்டேட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை மட்டும் ஃபஸ்ட்டு கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள், இந்த 14 அம்ச கோரிக்கையை வந்து ஏற்கனவே முன் வச்சு உங்களுக்கு அந்த நம்ம ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏற்கனவே போன மாதம் அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இன்னிலேருந்து 3 நாளைக்கு அவங்களுக்கு வேலைநிறுத்த போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 30 அம்ச கோரிக்கையை முன் வச்சு வந்து அவங்க போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சில மாவட்டங்கள்லாம் பாருங்கள், ரேஷன் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறதாகவும் முறையான முறையில் வந்து செயல்படாமல் இருக்குது. அப்போ பொருள் வாங்குறதுக்கு மக்கள் அவதிப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு நியூஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பியிருந்தார். அதை பார்த்துருந்தேன். இப்போ கரண்டில் பாருங்கள், இப்போ வந்து நியூஸில் போட்டிருக்காங்க. அதாவது வேலைநிறுத்தம் அறிவிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னென்னு போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ நியூஸை ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்ட்டு நம்ம பேசிக்கலாம். தொடர்ந்து சற்று முன் குறைத்த முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ரேஷன் ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என கூட்டுறவு சங்க பதிவாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். கூட்டுறவு சங்க பதிவாளருடைய இந்த உத்தரவு குறித்த பதிவு பண்ணலாம். ஆதார் செய்வதற்கு தரமான பொருட்களை புத்தகமாக வழங்குதல் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் இன்று முதல் 3 நாட்களுக்கு தொடர் வேலைநிறுத்தப்பட்டதை அறிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்ட நாட்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையிலும் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதால் கூட்டுறவுத்துறை உத்தரவாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கு மாற்றாக உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அனைத்து நியாயமான கடைகள் திறந்திருக்க வேண்டும். வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும். யாரெல்லாம் பணிக்கு வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் பணிக்கு வரவில்லை என்பது குறித்தான தகவல்களை வந்து கூட்டுறவு சங்க பதிவாளருக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த உத்தரவு சாராம்சமாக உள்ளது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நியூஸு பார்த்தீங்களா? ஸோ இந்த நியூஸுக்கு வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் கண்டிப்பாக தர்றேன் உங்களுக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து 14 அம்ச கோரிக்கை முந்தி பார்த்தோம். ஸோ அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 30 அம்ச கோரிக்கை ஆயிடுச்சு. ஸோ இந்த 30 அம்ச கோரிக்கையில் ஒன்றான வந்து உங்களுக்கு வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து பணிச்சுமை அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் வந்து கட்டுநர் பதவியும், அப்புறம் வந்து சேல்ஸ்மேனை உங்களுக்கு வந்து சீக்கிரமான முறையில் வந்து எங்களுக்கு அதாவது பணி நியமனம் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க கோரிக்கையில்
கோரிக்கையில் வந்து நிறைவேற்றும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு. ஆனால் இப்போ பாருங்கள் பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பு வச்ச மாதிரி தான் இது. ஏன்னா பாருங்கள், தமிழக அரசு என்ன ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 30 அம்ச கோரிக்கையை வந்து, அதாவது இவங்க பணிச்சுமையின் காரணமாக, அப்புறம் வந்து இந்த பிஓஎஸ் மிஷின், அப்புறம் வந்து கைரேகை, இந்த இதெல்லாம், அப்புறம் வந்து பொருள்லாம் பேக்கேஜ் பண்ணி தரணும் அப்படின்ட்டு ஒரு 30 அம்ச கோரிக்கை வந்து முன் வச்சு தான் போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கோரிக்கையெல்லாம் வந்து தமிழ் அரசு ஏற்றுக்கொண்டு அது நிறைவேற்றுன்னு பாருங்கள், அதாவது நிறைவேற்றுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு இல்லாமல் மாறாக வந்து இவங்க கோரிக்கையெல்லாம் வந்து அதை ஏற்க மறுக்குது மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலைநிறுத்தம் பண்ணுறதுனால பொருள்கள்லாம் அவங்க வந்து வழங்குற தாமதிக்கப்படுறதாகவும், மக்கள் அவதிப்படுறதாகவும், அப்புறம் ரேஷன் ஷாப் வந்து ஒழுங்காக செயல்படாமல் இருக்கிறதாகவும் இவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு ஒர்க்குக்கு வரலையோ அவங்க லிஸ்ட்லாம் தனியாக எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாம் வந்து சம்பளம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பளம் பிடித்தம் பண்ணப்படும். யார் யாரும் ஒர்க்குக்கு வராமல் அதாவது ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டா அவங்க வந்து சம்பளம் வந்து கிடையாது, சம்பளம் வந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படி மாதிரி ஒரு பெரிய ஒரு குண்டதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மாறான ஒரு செயல் தான் இது. ஏன்னா அவங்களோட பணிச்சுமை காரணமாக அவங்க இடர்பாடுகளுக்கு தவிர்க்கிறதுக்காக தமிழ் அரசுகிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ இவங்க ஸ்ட்ரைக்கெலாம் நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம், நீங்கள் வந்து பணிக்கு கண்டிப்பாக வரணும், அப்படி பணிக்கு வரல அப்படின்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இப்போது ஒரு நியூஸில் போட்டிருக்காங்க. பாருங்கள், சம்பளம் பிடிக்கப்படும், லிஸ்ட் எடுக்கும் அரசு திடீர் உத்தரவு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த செய்தி பாருங்கள், உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ரிசல்ட்டுக்காக ரொம்ப காலதாமதம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரிசல்ட் வரல, ஏன் வரல, எதுக்கு வரலன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் அப்டேட்டுங்கிறது ஒன்று ஒன்றா கிடச்சிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பெரிய கருப்பன்சாமி மினிஸ்டர் வந்து நம்ம பத்திரிகையிலையோ, அப்புறம் வந்து அதை நம்ம இதில் கூட்டத்தொடரில் வந்து சொன்னதை வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ விரைவில் வரும், அது அப்புறம் வந்து அது ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, கோடி வரையில் வரும் அப்படிமா சொல்லியிருந்தார். ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு டிஆர்பி தகவலும் அடிப்படையிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வித்தியாசமாக சொல்லியிருந்தாங்க. அது வேறு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஸோ இதனால் லேட் ஆகுமா அப்படிங்கிறது தான். ஸோ வந்து இவங்க போராட்டம் பண்ணதுனால வந்து நமக்கு வந்து ரிசல்ட் தாமதம், அதாவது நான் நினச்சேன் இவங்க 14 அம்ச அதாவது இவங்க கோரிக்கையில் ஒன்றான நம்ம ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ரிசல்ட் அது இவங்களோட கோரிக்கை வந்து தமிழ் ஏற்க மறுத்துருச்சு. ஸோ இது ரிசல்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கூட ரிசல்ட்டு தாமதம் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ என்னோடய கேள்விக்குறி. ஸோ வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் அப்டேட் வந்து கேட்டே இருந்தாங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஏப்ரலில் வரும்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பிகிட்டு இருக்குது. அதாவது ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி வேலைநிறுத்தம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒழுங்காக வந்து சரக்கு கொடுக்க முடியலை, விநியோகம் பண்ண முடியலை, மக்கள் அவதிப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸில் இருந்தாலுமே வந்து இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சரி பண்ணால் தான் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எப்போ வரும்னு தெரியல. ஆனால் சின்ன சின்ன அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்டேட்டு. ஆனால் பாருங்கள், இந்த மந்த் வர வாய்ப்புன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது தமிழகத்தில். ஸோ இது லேட் ஆகுமா, இல்லை சீக்கிரம் விடுவாங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருந்தேன், இந்த வீடியோவில் வந்து மெயில் ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் வந்து உங்களோட அப்டேட்டை ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன சின்ன தகவல் கிடச்சா ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்காக இந்த ரிசல்ட்டுக்காக அப்டேட் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.